தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். காங்கிரஸ் கட்சியின் அங்கீகாரம் ரத்து என்ற தலைப்பில் இந்த காணொளியை காண்கிறோம். காங்கிரஸ் கட்சி 1885ஆம் ஆண்டு ஆரம்பிக்கப்பட்ட கட்சிதான் காங்கிரஸ் கட்சி. பார்ப்பதற்கு அது அகிம்சையை போதிக்கும் கட்சியை போன்று தெரியும். ஆனால் உண்மையில் பார்த்தால் காங்கிரஸ் கட்சி ஒரு வன்முறை கட்சி. அண்ணல் காந்தி அவர்கள் ஆங்கிலேய அரசுக்கு எதிராக அவர் பல அகிம்சை முறையிலான போராட்டம் அறிவித்த பொழுது காங்கிரஸ் கட்சியினர் அதை வன்முறையில் முடித்தனர். அதனால் காங்கிரஸ் கட்சி சார்பாக அண்ணல் காந்தி நடத்திய அனைத்து போராட்டங்களுமே தோல்வி அடைந்தது. அவற்றை வாபஸ் பெற்றுக்கொண்டார். ஒத்துழையாமை இயக்கம், சட்ட மறுப்பு இயக்கம் போன்றவற்றையெல்லாம் அண்ணல் காந்தி இறுதியில் அவர் வாபஸ் வாங்கி கொண்டார். சௌரி சௌரா என்ற ஒரு நிகழ்ச்சியில் காங்கிரஸ் கட்சியை சார்ந்தவர்கள் 22 காவலர்களை தீ வைத்து எரித்தனர். இதில் அண்ணல் காந்திக்கு 6 ஆண்டுகள் சிறை தண்டனை கூட வழங்கப்பட்டது. ஆக காங்கிரஸ் கட்சி ஒரு வன்முறை கட்சி என்றே சொல்லலாம். இன்னும் சொல்ல போனால் காங்கிரஸ் கட்சியினுடைய இந்த அடாவடித்தனத்தை பார்த்து காங்கிரஸ் கட்சியிலிருந்தே காந்தி அவர்கள் ஒரு காலகட்டத்தில் விலகிவிட்டார். 6 ஆண்டுகள் காங்கிரஸ் கட்சியிலே அவர் இல்லாமல் விலகி சமூக பணிகளை மேற்கொண்டார். இறுதியில் அவர் 1940ஆம் ஆண்டு வாக்கில் தான் மீண்டும் அவர் காங்கிரஸ் கட்சியிலே அவர் இணைகிறார். 6 ஆண்டுகள் காங்கிரஸ் கட்சியிலே அவர் இல்லை. ஏனென்று சொன்னால் காங்கிரஸ் கட்சியை சார்ந்தவர்கள் வன்முறை நிகழ்த்துவார்கள். காந்தி கொள்கைக்கும் காங்கிரஸுக்கும் சம்மந்தம் இல்லை. காந்தி ஒருவர் தான் காங்கிரஸ் கட்சியிலே அகிம்சைவாதி, மற்றவர்கள் எல்லாம் தீவிரவாதிகள், வன்முறையாளர்கள் என்று சொல்லலாம். இதை உதாரணத்துக்கு சொல்ல வேண்டும் என்று சொன்னால், இப்பொழுது நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் செந்தமிழர் சீமான் அவர்கள் ஈரோடு கிழக்கு தொகுதி தேர்தலில் பிரச்சாரம் செய்ய உள்ளார். அந்த காங்கிரஸ் கட்சியோட தலைவர் குண்டர் சட்டத்தின் கீழ் ஒரு காலத்தில் சிறையில் அடைக்கப்பட்ட செல்வ பெருந்தகை அவர் சொல்கிறாப்புல சீமான் பிரச்சாரத்துக்கு வரக்கூடாது அப்படிங்கிறாப்புல. நீ யாரையா சொல்கிறதுக்கு? 7 கட்சிக்கு போய் 8வது கட்சியில் காங்கிரஸ் கட்சியில் ஒட்டிக்கிட்டு இருக்க ஒட்டு நீ விடுதலை சிறுத்தை கட்சியில் இருந்த பொழுது நீ கட்ட பஞ்சாயத்து பண்ணுறது, கள்ளச்சாராயம் பண்ணுறவங்கள ஊக்குவிக்கிறது, கஞ்சா கடத்துறவங்கள ஊக்குவிக்கிறது, சட்டவிரோத செயல்களில் ஈடுபட்டது எல்லாம் தெரியும், பணம் சம்பாதிச்சதெல்லாம் தெரியும். இது தெரிஞ்சுதான் உன்னை திருமாவளவன் கட்சியிலேருந்தே உன்னை நீக்கினார். நீ நீ காங்கிரஸ் கட்சியில் ஒட்டுவாரொட்டி மாதிரி ஒட்டுணி மாதிரி ஒட்டிக்கிட்டு திருமாவளவன் பிரச்சாரத்துக்கு சீமான் பிரச்சாரத்துக்கு வரக்கூடாது அப்படிங்கிறாப்புல. நீ யார் எங்களை சொல்கிறதுக்கு? நாம் தமிழர் கட்சி தேர்தல் ஆணையத்தின் அங்கீகாரம் பெற்ற கட்சி. அந்த கட்சியை செல்வ பெருந்தகை சீமான் வரக்கூடாது அப்படிங்கிறாப்புல. நீ பேசினா ஒருத்தன் கூட கேட்க மாட்டாங்க. நீ பேசினா ஒருத்தன் கூட கேட்க மாட்டான். சீமான் பேசினா பாதுகாப்புக்கு நின்ற காவலர்களே கேட்பாங்க. பாதுகாப்புக்கு நிற்பாங்க பார்த்தீங்களா, அந்த காவலர்களே மெய்மறந்து சீமானுடைய பேச்சை கேட்பாங்க. அந்த மாதிரி சீமான் பிரச்சாரத்துக்கு வரக்கூடாது அப்படிங்கிறாப்புல. சீமான் 3வது முறையாக சட்டசபை தேர்தல் இந்த பிரச்சாரத்துக்கு வர்றாப்புல. 21 தேர்தல், 23 இடைத்தேர்தல், இப்போ 25 இடைத்தேர்தலுக்கு பிரச்சாரத்துக்கு வர்றாப்புல. ஈரோடு மக்கள் தவம் செய்தவர்கள் என்ன சீமான் பேச்சு அடிக்கடி கேட்குறாங்க. போனோட 12 பொதுக்கூட்டங்களில் பேசினாப்புல. இன்றைக்கும் ஒரு 10க்கும் மேற்பட்ட கூட்டங்களில் பேசுகிறதுக்கு சீமான் ஏற்பாடு பண்ணியிருக்காப்புல. இதை விட அந்த ஈரோடு மாவட்ட காங்கிரஸ் கமிட்டி இருக்குது பார்த்தீங்களா, அது தீர்மானம் போட்டிருக்கு சீமான் பிரச்சாரத்துக்கு வரக்கூடாது, உள்ளே விடமாட்டோம். நீ யார் சொல்கிறதுக்கு? தமிழக தேர்தல் ஆணையத்துக்கு இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறோம். தமிழகத்திலே ஒரு வன்முறை கட்சி என்று சொன்னால் அது காங்கிரஸ் கட்சி தான். அந்த காங்கிரஸ் கட்சி ஒரு அரசியல் தலைவரை தேர்தல் பிரச்சாரத்துக்கு வரக்கூடாது, வரவிட மாட்டோம்னு சொல்லி மிரட்டுற தொனியில் பேசுகிறாங்க. இப்படி மிரட்டுற தொனியில் பேசினாலே அவங்க தேர்தல் கட்சியாக இருப்பதற்கு தகுதி இல்லாத கட்சி. அதனால் காங்கிரஸ் கட்சியுடைய தேர்தல் அங்கீகாரத்தை ரத்து செய்யணும், அதனுடைய கை சின்னத்தை பறிமுதல் செய்ய வேண்டும் என்று இந்த நேரத்தில் கேட்டுக்கொள்கிறோம். ஏன்னா இந்த அல்லக்கைகள் இருக்குது பாருங்கள், இந்த செல்வ பிறந்தகை இந்த மாதிரி ஒரு சில அல்லக்கைகள்லாம் இருக்குது. திமுகவிட்ட வாங்கி குடிக்கிற அல்லக்கைகள். இவங்களாம் திமுகட்ட வாங்கி குடிக்கிறவங்க. தேன் கொடுத்தா நல்லா பேசுவாங்க, பாயாசம் கொடுத்தா கொஞ்சம் அதுக்கு தகுந்த மாதிரி பேசுவாங்க. அந்த மாதிரி அதனால் இந்த காங்கிரஸ் கட்சி ஒரு வன்முறை கட்சி. சீமான் பிரச்சாரத்துக்கு வரக்கூடாதுன்னு சொல்லி ஒரு காங்கிரஸ் கட்சி மாநில தலைவரே சொல்கிறாப்புல. காங்கிரஸ் கட்சி தீர்மானம் நிறைவேற்றிருக்கு. அதனால் இந்த அங்கீகரிக்கப்பட்ட ஒரு அரசியல் கட்சி தலைவரை பிரச்சாரம் செய்வதற்கு இடையூறு ஏற்படுத்துகிற இந்த காங்கிரஸ் கட்சியினுடைய தேர்தல் அங்கீகாரத்தை ரத்து செய்ய வேண்டும், அந்த கட்சியின் கை சின்னத்தை முடக்கி வைக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம்.